பிப்ரவரி மாதம் அருளானந்தர் விழா. இந்த விழாவையொட்டி சில கருத்துக்களை, குறிப்பாக தமிழ் மொழிக்கு கிறிஸ்தவர்கள் ஆற்றிய தொண்டு சற்று ஆழமாக தெரிந்து கொண்டால் நாம் யார், எத்தகையவர்கள், எதை நோக்கி பயணிக்கின்றோம், நமது வரலாறு, கால சுவடுகள் இவற்றை தெரிந்து கொள்ள இந்த ஒரு கருத்து உங்கள் முன் படைக்கின்றோம். அருள்முனைவர் சு இன்யாசி எழுதிய கிறிஸ்தவமும் தமிழகமும் கிறிஸ்தவ தமிழ்கொடை என்ற நூலாகும். இந்தியாவிலேயே முதலாக அச்சு வடிவம் பெற்றது தமிழ் மொழி. அதற்கு காரணமாக இருந்தவர்கள் இயேசு சபை துறவியர் ஆவர். இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை தமிழ் கூறும் நல்லுலகிற்கு அறிவிக்க அவர்கள் முயன்றவர்கள். தமிழக சமயங்களும் தமிழ் மொழியின் வரலாறும் ஒன்றாக பின்னி பிணைந்திருப்பதை அவர்கள் கண்டார்கள். எனவே தமிழ் மொழியை தங்கள் தாய்மொழி போல கருதி அதனை நமக்கு கற்று தெளிந்தார்கள். அம்மொழி வழியாக தங்கள் கிறிஸ்துவ நம்பிக்கையை தமிழ் மக்களுடன் பகிர்ந்தார்கள். மேலும் தமிழக கிறிஸ்துவ அறிஞர்களும் புலவர்களும் தமிழ் மொழிக்கு பெருந்தொண்டு ஆற்றியுள்ளார்கள். காப்பியங்கள், புராணங்கள். காப்பியங்கள் இலக்கிய வகைகளுள் தலை சிறந்த இடத்தை பெற்றிருக்கின்றன. கிறிஸ்துவ இலக்கியங்கள் என்று பார்க்கின்ற போது பெரும் காப்பியங்களும் சிறு காப்பியங்களும் புராணங்களும் எழுதப்பட்டுள்ளன. 30 படங்களில் 3615 பாடல்கள் கொண்ட தேம்பாவணி வீரமாமுனிவரால் 1681 முதல் 1744 இயற்றப்பட்டது. ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ணன் எழுதிய இரட்சணிய யாத்திரிகம் கிபி 1894 வெளியானது. 1865 30 படலங்களில் 2222 பாடல்களை கொண்ட ஞானாதிக்கராய காப்பியத்தை வித்வான் சாமிநாதன் எழுதினார். மேலும் ஜான் பால்மர் எழுதிய கிறிஸ்தாயனம், எஸ் ஆரோக்கியசாமி எழுதிய சுடர்மணி மற்றும் திலகபதி பால் எழுதிய அறநெறி பாடிய வீர காவியம் போன்றவை சிறு காப்பியங்கள் ஆகும். 1891 வெளிவந்த சுகாத்திய ஸ்காட் எழுதிய சுவிசேட புராணமும் ஜே ஸ்வார்ட்ஸ் எழுதிய திருவாக்கு புராணமும் அருளப்பர் எழுதிய பரவ புராணமும் ஆபிரகாம் எழுதிய பழைய காயல் ஸ்தல புராணமும் கிறிஸ்துவ புராண வகைகளை சார்ந்தவையாகும். நாடக கீர்த்தனைகள். 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளில் பல நாடக கீர்த்தனைகள் எழுதப்பட்டு அரங்கேற்றப்பட்டுள்ளன. பி. ஆரோக்கியம் என்பவரால் தேம்பாவணி கீர்த்தனைகள் என்ற நூல் எழுதப்பட்டு 1857 சென்னையில் அரங்கேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து அருளப்ப நாவலரின் தேம்பாவணி கீர்த்தனைகள் வெளிவந்தது. 1863 ஆதி நந்தவன பிரளயம், 1868 ஆதி நந்தவன பிரளய மீட்சி என்ற கீர்த்தனை நாடகங்களை வேதக்கண் எழுதினார். கிறிஸ்துவின் வாழ்வை விளக்கும் மெஸ்ஸியா விலாசம் என்பதை ஜான் பால்மர் எழுதினார். பழைய ஏற்பாட்டு யோசேப்பின் கற்பு நிலையை விளக்கி காட்டும் வண்ணமாக கற்பலங்காரன் மாலை என்ற நாடக கீர்த்தனையை புன்னையடியூர் யோசேப்பு உபதேசியா எழுதினார். கலம்பகங்கள், சதகங்கள். நாடக கீர்த்தனைகள் எழுதப்பட்ட அதே காலத்தில் கலம்பகங்களும் சதகங்களும் எழுதப்பட்டுள்ளன. இம்மானுவேல் கலம்பகத்தை ஜேக்கப் பீட்டரும், வீரமாமுனிவர் கலம்பகத்தை துரை சுந்தரமூர்த்தியும் எழுதியுள்ளார்கள்.
இவ்விரண்டு கலம்பங்களும் தலைவர் பெயரை தாங்கியுள்ளன. இவைகள் தவிர ஊர் பெயரை தாங்கி வந்துள்ள திரு எண்ணூர் கலம்பகம், திருக்காவலூர் கலம்பகம், நசரை கலம்பகம் என்ற 3 கலம்பகங்களும் இன்னும் சில கற்பனை கலகங்களும் உண்டு. மேலும் 3 வகையான சதகங்கள் எழுதப்பட்டுள்ளன. அவை இறைவனை மையமாக கொண்ட சதகங்களாகும். இறைமகன் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த இறை அன்னை மரியாவை மையமாக கொண்டு எழுதப்பட்ட சதகங்களாகும். கிறிஸ்துவ சமய கொள்கை விளக்க சதகங்களும் அமைந்துள்ளன. பள்ளு, பிள்ளைத்தமிழ், அந்தாதி மற்றும் குறவஞ்சி. கிறிஸ்துவ பள்ளு என்று பார்க்கின்ற போது 2 பல்லு நூல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. அவற்றில் ஒன்று ஞானப்பிரகாச அடிகளாரால் 1642 இயற்றப்பட்டது. மேலும் ஜே.பி. மனுவேல் எழுதிய இம்மானுவேல் பிள்ளைத்தமிழ், செல்லத்துறை எழுதிய இயேசுபிரான் பிள்ளைத்தமிழ், புத்தேரி கவிமணி இல்லம் வெளியிட்ட இயேசுநாதர் பிள்ளைத்தமிழ், மரியன்னை புகழ் பரப்பிட புலவர் சு. தாமஸ் பாடிய மரியன்னை பிள்ளைத்தமிழ் மற்றும் சலேசிய சபையை தொடங்கிய தொன்போஸ்கோவை பற்றி புலவர் தில்லை எழுதிய தொன்போஸ்கோ பிள்ளைத்தமிழ் ஆகிய 5 பிள்ளைத்தமிழ் நூல்களாகும். இவை தவிர 11 அந்தாதி நூல்கள் எழுதப்பட்டுள்ளன. இவற்றுள் ஆண்டவர் அந்தாதியும் ஞான அந்தாதியும் விவிலிய கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டவைகளாகும். இது தவிர வேதநாயக சாஸ்திரியா எழுதிய பெத்லகேம் குறவஞ்சியையும், இன்ப கவிராய எழுதிய குறவஞ்சி நாடகமும், பிலிப் தே மெலோ எழுதிய மருதப்ப குறவஞ்சியும் குறவஞ்சி இலக்கியங்களாக அமைந்துள்ளன. நாடகங்கள் அம்மானை, கும்மி, சிந்து. இசை தழுவிய ஞானத்தச்சன் நாடகம், நொண்டி நாடகங்கள் எழுதிய வேதநாயக சாஸ்திரியாரும், நாட்டிய நாடகங்கள் எழுதிய மைக்கேல் இருதயம், ஆரோக்கியதாஸ் அடிகளாரும், வாசகப்பா எழுதிய தேவ சகாயமும் சிறப்பான இடம் பெற்றிருக்கிறார்கள். மேலும் மக்களை எளிதில் கவரக்கூடிய அம்மானைகள் எழுதப்பட்டன. வீரமாமுனிவரது கித்தேரியம்மாள் அம்மானையே கிறிஸ்துவ அம்மானைகளுக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளது. எளிதில் மக்கள் பாடி ஆடி மகிழ்ந்திட உதவுகின்ற கும்மி நூல்கள் 35க்கும் மேற்பட்டவைகள் வந்துள்ளன. இவற்றில் அந்தோணியார் ஏலேலை கும்மி, அலெக்சிய ஏலேலை கும்மி, அன்னம்மாள் கும்மி, இயேசுநாதரின் ஜீவிய கும்மி, ஞானோபதேச பேரின்ப கும்மி, வேலை நக கும்மி, பழைய ஏற்பாட்டு கும்மி, புதிய ஏற்பாட்டு கும்மி போன்றவைகள் சாதாரணமாக மக்கள் நடுவில் இன்றும் இடம்பெற்றுள்ளன. இது தவிர கிறிஸ்துவ உண்மைகளை மக்களுடன் பகிர்ந்து சிந்து பாடல்களையும் கிறிஸ்தவ பெரியார்கள் எழுதியுள்ளார்கள். பீட்டர் எழுதியது சுவிசேஷ சல்லாப சிந்து, சாமுவேல் குருபாதம் எழுதியது சுவிசேஷ சார சிந்து, அந்தோனிமுத்தி எழுதிய திரு ரட்சணிய சிந்து, இயேசுவின் பாடுக ஜெபித்து தியானிக்க தேவாரம் திமுனியர் என்பவர் ஒரு துக்க சிந்தையும், களைப்பில்லாமல் தஞ்சாவூர் வேளாங்கண்ணி திருத்தல் நோக்கி பாத யாத்திரையாக நடந்து செல்ல உதவும் வண்ணமாக சின்னப்பாவு என்பவர் ஒரு வழிநடை பாதம் என்ற சிந்து பாடலையும் எழுதியுள்ளார். புலம்பல் பதிகம் மாலை வண்ணம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவர் அனுபவித்த சொல்லன்னா வேதனைகளையும் அவர் அன்னை வியாகுல தாயின் துயரையும் கிறிஸ்துவரை தியானித்து தங்கள் உள்ள குமரலை புலம்பல்களாக தந்துள்ளார்கள். இயேசுநாதர் திருப்பாடுகளின் பேரில், இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பாடுகளின் பேரில் ஒப்பாரி, சிலுவை தியானம், சிலுவை வியாகுல பூரணி, வியாகுல மாதாவின் புலம்பல், ஜீவாம் தகரம் போன்றவை இயேசுவின் பாடுகளையும் மரணத்தையும் விளக்கி சொல்லப்பட்டவையாகும். மேலும் இயேசுவை ஈன்றெடுத்த அன்னையை புகழ்ந்து பாடுவதற்காக பல பதிகங்கள் எழுதப்பட்டுள்ளன. அவரில் உத்தரிக்க மாதாவின் பதிகம், கன்னித்தாய்க்கு பிறந்த நாள் விண்ணப்ப பதிகம், கொடைக்கானல் சலேத் மாதா கோவில் பதிகம், தேவமாதா பேரில் பதிகம், தேவமாதாவின் மேல் பதிகம், பூண்டி பதிகங்கள், பெரியநாயகி பதிகம்,
வேலை பதிகங்கள் ஆகும். இவை தவிர புனித வளனார் பதிகம், வீரமாமுனிவர் வாழ்த்து பதிகம், பாளையங்கோட்டை புனித சவேரியார் கோயில் பதிகம் போன்றவையும் P.K. ஜார்ஜ் அடிகளார் போன்றவர்கள் படைத்துள்ளார்கள். மேலும் மாலைகளில் முதல் மாலையாக வீரமாமுனிவரது அடைக்கல மாலை அமைகிறது. அதன் பின் வேதநாயக சாஸ்திரியார் பாடிய ஜபமாலை, மாயூரம் வேதநாயகம் பாடிய திருவருள் மாலை மற்றும் தேவ தோத்திர மாலை, தேவாரம் பிடல் பாடிய சிந்து கவி மாலை மற்றும் செம்மொழி மாளிகை போன்றவை சிறப்பானவைகளாக அமைந்துள்ளன. இது தவிர வண்ணக்கலைகள் என்ற தலைப்பில் வண்ணத்தை பாடிய முதல் கிறிஸ்தவர் வீரமாமுனிவர் ஆவர். அவரை தொடர்ந்து வண்ண சமுத்திரம், பிரலாப வண்ணம் ஆகியவற்றை வேதநாயக சாஸ்திரியாரும், அன்னையின் பிரலாப வண்ணம் என்ற தலைப்பில் அந்தோணிக்குட்டி அண்ணாவியாரும், அன்னையின் பிரலாப வண்ணம் என்ற தலைப்பில் சாமிநாதரும் பாடியுள்ளார்கள். இது தவிர இன்னும் வாழ்வியல் படைப்புகளாக, விவிலிய புலப்பாடுகளாக, தொகுப்பு நூல்களாக, பிற வகை படைப்புகளாக, புதுமை படைப்புகளாக கணக்கற்ற செய்யுள் இலக்கியங்களும் எழுதப்பட்டுள்ளன. முடிவாக உரைநடை இலக்கியங்கள். செய்யுள் இலக்கிய படைப்பை தவிர கணக்கற்ற உரைநடை இலக்கியங்களும் கிறிஸ்துவலால் எழுதப்பட்டு தமிழ் மொழிக்கு வாழ்வோடு வளர்ச்சியையும் அழகையும் கொண்டு வந்து சேர்த்துள்ளன. இவற்றில் நான் சிறப்பாக குறிப்பிட விரும்புவது வரலாற்று நாடகங்களும் கிறிஸ்தவ கோட்பாட்டு நாடகங்களுமே ஆகும். இது தவிர தமிழ் புதின வரலாற்றை தோற்றுவித்தவர் மாயூரம் வேதநாயகம் தான். இவ்வாறு கிறிஸ்தவர்கள் தம் தாய்மொழி தமிழுக்கு செய்த அரும் பெரும் தொண்டினை நினைத்து பாராட்டுவோம், பெருமிதம் கொள்வோம். அத்தகைய மொழி தொண்டனை தொடர்ந்து நாம் மாற்றிட உறுதி கொள்வோம், தொடர்ந்து உழைத்திடுவோம். நன்றி, வணக்கம்.